தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, "உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன்" என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! உன் ஆயுசின் வருஷங்கள நான் வர்த்திக்க பண்ணி உன்னை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்குறாங்க. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? "என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும்" என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வயசுல நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க போறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. "என்னால உன்னுடைய நாட்கள் பெருகும். நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதனால தான் உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருக போகிறது. உன்னை நான் மனதார பிளஸ் பண்ணி உன்னுடைய ஆயுசின் வருஷங்களை நான் உனக்காக வர்த்திக்க செய்கிறேன்" என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்குறாங்க. உலகத்தில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியமே இல்லை. என்னன்னா, நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லாததுனால அநேகருக்கு என்ன நடக்குதுன்னா, திடீர்னு மரணங்கள் நடக்குது. திடீர்னு நிறைய விபத்துகள்லாம் நடக்குது இல்லையா? ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, "என்னாலே உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும்" அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீங்கள் அனுதினமும் நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக உடைய ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா! இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் இதுதான். உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஸோ ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக, ஆண்டவருடைய கட்டளைகளுக்குள்ளாக நீங்கள் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.